கலைஞர் டிவி சிநேகிதி நேயர்களுக்கு என்னோட வணக்கம். ஐ எம் டாக்டர் வசுமதி வேதாந்தம், விழித்திரை ஸ்பெஷலிஸ்ட், அதாவது ரெட்டினா ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் ஐ டாக்டர், ராதாத்ரி நேத்ராலயா ஐ ஹாஸ்பிட்டல், சென்னை. இன்னைக்கு நம்ம கண்புரை, அதாவது கேட்ராக்ட், அதை பத்தி நம்ம அறிந்து கொள்ளலாம். கேட்ராக்ட் அப்படின்னா என்ன? நம்ம கண்ணு கேமரா அப்படின்னா, கேமரால ஃபோக்கஸிங் லென்ஸ் இருக்கு இல்லையா, அது நம்ம பிறக்கும் போது வெள்ளையா இருக்கு. அது போக போக டைம் ஆக ஆக வயசாகும் பொழுது அது எல்லோ கலர் மற்றும் ப்ரௌன் கலர் ஆகுது. ஸோ இதுக்கு பேரு தான் கேட்ராக்ட். ஸோ இந்த கேட்ராக்ட் என்ன பண்ணுதுன்னா, வெளியில இருக்கிற லைட், ஆம்பியன்ட் லைட்டை கண்ணுக்குள்ள செலுத்தாம கட் பண்ணுது. ஸோ இட் இஸ் லைக் அ தடுப்பு சுவர். ஸோ பேஷண்ட்ஸ்க்கு முதல்ல இனிஷியலா எடுத்த உடனே சடனா விஷன் குறைஞ்சு போயிடுது, அப்படிலாம் சிம்டம்ஸ் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா பார்வை குறையிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அண்ட் லாஸ் ஆஃப் கான்ட்ராஸ்ட் இருக்கும். முக்கியமா இருட்டுலேருந்து வெளிச்சம், வெளிச்சத்துலேருந்து இருட்டு போகிறச்ச அவங்க தடுமாறுவாங்க. அண்ட் இன்னொரு ரொம்ப முக்கியமான சிம்டம் என்னன்னா, நைட்ல வண்டி ஓட்டும் பொழுது எதிர்த்தாப்புல வண்டி வந்ததுன்னா அவங்களுக்கு பயங்கர கிளேர் அடிக்கும். அண்ட் சம்டைம்ஸ் பிளைண்டிங் கிளேரா இருக்கும். ஒண்ணுமே கண்ணு தெரியாம சம்டைம்ஸ் நிறைய பேஷண்ட்ஸ் சொல்லுவாங்க, நாங்க ஓரத்துல வண்டியை நிறுத்திடுவோம், அதுக்கப்புறம் எதிர்த்தாப்புல வர வண்டி போன அப்புறம் தான் நாங்க வண்டியே எடுப்போம் அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சிம்டம் ஆஃப் கேட்ராக்ட். ஸோ இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களோட கண்புரை அறுவை சிகிச்சை நிபுணரை அணுகி தகுந்த ஆலோசனை பெறது ரொம்ப முக்கியம். அண்ட் இப்போ இந்த கேட்ராக்டை எந்த விதமான ஐ டிராப்ஸோ என்ன விதமான மருந்து மாத்திரைகள்லையோ எடுக்க முடியாது. இது ஆயுர்வேத சூரணம் எந்த சித்தா மருந்துகள் எதனாலையுமே இந்த கேட்ராக்ட் ஃபார்மேஷனை தடுக்கிறதுக்கு தெர் இஸ் நோ கியூர். கேட்ராக்ட் ஒன்ஸ் ஃபார்ம்ட், அது ஃபார்ம் ஆனது தான். அண்ட் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, அந்த கேட்ராக்டை லேசர் டெக்னாலஜி மூலமா இல்லைன்னா அல்ட்ராசானிக் டெக்னாலஜி மூலமா அந்த கேட்ராக்டை எடுத்துட்டு கண்ணுக்குள்ள இன்ட்ரா ஆக்குலர் லென்ஸ் ஆர் IOL அப்படின்னு ஆர்டிஃபிஷியல் லென்ஸ், கடவுள் கொடுத்த நேச்சுரல் லென்ஸை எடுத்துட்டு நம்ம ஆர்டிஃபிஷியல் லென்ஸை கண்ணுக்குள்ள வைக்கிறோம். இதுதான் ஒன்லி சொல்யூஷன் ஃபார் கேட்ராக்ட். அண்ட் எல்லா கேட்ராக்டுக்கும் உடனே ஆப்ரேஷன் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. எக்ஸப்ட் இன் சர்டன் சிச்சுவேஷன்ஸ். சில சமயங்கள் கேட்ராக்ட் ரொம்ப திக்காகி வெடிக்கிற நிலைமைக்கு வந்துடும். ஒயிட்டாக இருக்கும். அண்ட் கண்ணில் வலி செவந்து போய் கண்ணு செவந்து போகும். அண்ட் கண்ணு ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியானதுனால கண்ணில் வலி வரும். ஸோ அப்போ உங்கள் ஐ டாக்டர் எமர்ஜென்சியாக கேட்ராக்ட் பண்ண சொல்லுவாங்க. மற்ற எல்லா சிச்சுவேஷன்ஸ்லையும் கேட்ராக்ட் சர்ஜரி எமர்ஜென்சி கிடையாது. பட் உங்கள் வாழ்க்கை குவாலிட்டி ஆஃப் லைஃபை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்கள் ஐ டாக்டர் கேட்ராக்ட் சர்ஜரி சொன்னால் அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கேட்ராக்டில் கடவுள் கொடுத்த லென்ஸை எடுத்துட்டு இன்ட்ராகுலர் லென்ஸ் உள்ளே வைக்கணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அது என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக 3 மெயின் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லென்சஸ் இருக்குது. ஒன்று யூனிஃபோக்கல், அதாவது யூனி அப்படின்னா ஒன்று, அது தூரத்து பார்வையை மட்டும்தான் கரெக்ட் பண்ணும். எழுதுறதுக்கு, படிக்கிறதுக்கு, லேடிஸ்க்கு அரிசியில் கல் பொறுக்கிறதுக்கு, ஊசியில் நூல் கோக்கிறது, இது எல்லாத்துக்குமே வாட்சில் டைம் பார்க்கறது, இது எல்லாத்துக்குமே அவங்க நியர் ஒர்க்குக்கு கண்ணாடி போட வேண்டியிருக்கும். அண்ட் கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷனல்ஸ் இன்டர்மீடியட் டிஸ்டன்ஸ், அதாவது நடுப்புற பார்வை, அதுக்கும் கண்ணாடி அவங்க போட வேண்டி இருக்கும். தூரத்து பார்வைக்கு யூஸ்வலாக அவங்களுக்கு கண்ணாடி தேவைப்படாது. இதுக்கு பேரு தான் யூனிஃபோக்கல் லென்சஸ். இதை தவிர்த்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மல்டிஃபோக்கல் லென்சஸ்னு அந்த காலத்தில் சொல்லியிருந்தாங்க. அது ஆக்சுவலி இப்போ ட்ரைஃபோக்கல் லென்சஸ்னு சொல்கிறோம். அது தூரத்து பார்வை, நடுப்புற பார்வை, கிட்ட பார்வை மூணுமே கரெக்ட் பண்ணும். ஸோ 99% கண்ணாடியே இல்லாமல் எல்லா வேலையும் பேஷண்ட்ஸ் செய்யலாம். பட் இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, வந்திருக்க எல்லா ட்ரைஃபோக்கல் லென்சஸ்லையும் சம் அமௌண்ட் ஆஃப் கிளேர் இருக்கும் அண்ட் லாஸ் ஆஃப் கான்ட்ராஸ்ட். அப்படின்னா என்னன்னா, நைட்டில் வண்டி ஓட்டுறச்ச கொஞ்சம் எய்தாப்பில் வண்டி வந்தால் கிளேர் இருக்கும். அது கேட்ராக்ட் ரொம்ப திக்காக இருக்கிற அளவு கிளேர் இருக்காது, ஆனால் கொஞ்சம் கிளேர் பேஷண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க.
ப்ளஸ் ரெடியூஸ்ட் கான்ட்ராஸ்ட், அதாவது அவங்களுக்கு அவ்வளோ பிரைட்டாக இருக்காது. அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட் நல்ல கான்ட்ராஸ்ட் இருந்ததுனா தான் அவங்களால கரெக்டாக டிசர்ன் பண்ண முடியும். கொஞ்சம் ஷேட்ஸ் ஆஃப் கிரே அதெல்லாம் இருந்தால் கொஞ்சம் பிரித்து பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ இதுதான் மெயின் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ட்ரைஃபோக்கல் லென்சஸ். பட் மற்றபடி தீஸ் ஆர் ஃபென்டாஸ்டிக் லென்சஸ். இன்னொரு லென்ஸ் இருக்கு, ஈட் ஆஃப் லென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்டெண்டட் டெப்த் ஆஃப் ஃபோக்கஸ் லென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா, தூரத்து பார்வை கரெக்ட் பண்ணும், இன்டர்மீடியட் விஷன் நடுப்புற பார்வை கரெக்ட் பண்ணும், ஓரளவு நியர் விஷனை கரெக்ட் பண்ணும். பட் ஃபுல்லாக பேஷண்ட்ஸால் கம்ப்ளீட்டாக படிக்கிற அளவு கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது. ஸோ கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷனல்ஸ், யங் பீப்புள், சில பேருக்கு சின்ன வயசுலேயே 30 இயர்ஸ் 40 இயர்ஸ்லேயே கேட்ராக்ட் வந்துடும். அவங்க வந்து என்ன 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 நினைப்பாங்கன்னா, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் எனக்கு கண்ணாடி போட வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ஈட் ஆஃப் லென்சஸ் ஆர் வெரி குட் லென்சஸ். ஸோ இதுதான் மெயின் டைப்ஸ் ஆஃப் லென்சஸ். எந்த எப்படி கரெக்ட் பண்ணுறது, எந்த டிஸ்டன்ஸை வந்து நம்மளை நல்லா பார்க்க வைக்குது அப்படிங்கிறத பொறுத்து தீஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லென்சஸ் எக்ஸிஸ்ட். இதை தவிர்த்து டாரிக் லென்சஸ் அப்படின்னு லென்சஸ் இருக்கு. அதாவது சில பேருக்கு சிலிண்டர் பவர் இருக்கும். சிலிண்டர் பவர்னா என்னன்னா, ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வந்து கர்வ்டா தெரியும், ஸ்லாண்டிங்கா தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பேருக்கு கண்டிஷனுக்கு பேரு தான் ஆஸ்டிக்மேட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து கரெக்ஷன் கொடுக்கக்கூடிய லென்சஸ் தான் வந்து டாரிக் லென்சஸ். ஸோ இந்த டாரிக் லென்சஸ் வந்து யூனிஃபோக்கல் லென்சஸ்லையும் யூனிஃபோக்கல் டாரிக் லென்சஸ்னு அவைலபிளாக இருக்குது. ட்ரைஃபோக்கல் லென்சஸில் மல்டிஃபோக்கல் டாரிக் ஆர் ட்ரைஃபோக்கல் டாரிக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் ப்ராட்லி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லென்சஸ். அண்ட் சர்ஜரியை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் இப்போ சர்ஜரி பண்ணுறது வந்து க்ரையோ யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் பெரிய தையல் போட்டு பெரிய செக்ஷன் பண்ணி அந்த லென்ஸை எடுத்துட்டு நிறைய தையல் போட்டு ஒரு மாதம் ஃபுல்லாக ட்ராப்ஸ் போட்டுட்டே இருக்கணும். அப்புறம் அந்த தையல் வெளியில் வந்தால் உறுத்தி கண்லேருந்து தண்ணி கொட்டும். அந்த மாதிரிலாம் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருந்தது. ஸோ இட் வாஸ் நாட் அ வெரி ப்ளஷரபிள் எக்ஸ்பீரியன்ஸ். பட் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்ராக்ட் சர்ஜரி வந்து ரொம்ப சிம்பிள். ரொம்ப சின்ன மில்லிமீட்டர் இன்சிஷன் போட்டு அந்த கேட்ராக்டை வந்து ஐதர் ஃபேக்கோ, அதாவது அல்ட்ராசானிக் எனர்ஜி மூலமாக எமல்சிஃபை பண்ணி அந்த நியூக்ளியஸை வெளியில் எடுக்கலாம். அண்ட் ஃபெம்டோ அசிஸ்டட், லேசர் அசிஸ்டட் கேட்ராக்ட் சர்ஜரியும் வந்திருக்கு. அதில் வந்து லேசர் மூலமாக அந்த கேட்ராக்டோட மேல் தோலை ஈஸியாக எடுத்து அந்த கேட்ராக்டை ஈஸியாக உடைச்சு வெளியில் எடுக்கிறாங்க. ஸோ வெரி வெரி மினிமல், அதுதான் சோ கால்ட் ரொபாட்டிக் சர்ஜரி அப்படின்னு சொல்கிறது. இது வந்து வெரி வெரி குட்டி இன்சிஷனில் ஈஸியாக பேஷண்ட்ஸ்க்கு வந்து மொபிலைஸ் பண்ணி ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃபை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த போத் த ஃபேக்கோ அண்ட் தி ஃபெம்டோ அசிஸ்டட் கேட்ராக்ட் சர்ஜரிஸ் ஆர் வெரி வெரி குட். ஸோ அந்த காலம் மாதிரி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கேட்ராக்ட் சர்ஜரி இஸ் அ ஃபேர்லி சிம்பிள் சர்ஜரி. அதை வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்கள் ஐ கேர் ப்ரொஃபஷனல் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அதை நல்லபடியாக அவங்கள பார்த்து அதுக்கு தகுந்த அட்வைஸ் வாங்கிக்கலாம். ஸோ அந்த காலம் மாதிரி கேட்ராக்ட் சர்ஜரிக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்கள் அறுவை சிகிச்சை நிபுணர் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த கேட்ராக்ட் சர்ஜரி அட்வைஸ் பண்ணாங்கன்னா தாராளமாக தைரியமாக பண்ணிக்கோங்க. நான் இந்த எபிசோடில் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோடில் மேலும் சில விஷயங்கள் பற்றி பேசலாம். வணக்கம்.